Hello students, welcome to 1 plus 1 channel. Next நம்ம வீடியோல 10th standard chapter 3 exercise 3.13ல first sum பார்க்க போறோம். first sum போறதுக்கு முன்னாடி just ஒரு intro மாதிரி பார்த்துடலாம். இந்த first sumல ஃபுல்லா நம்ம nature of the roots பத்தி தான் பார்க்க போறோம். இது இந்த formula யூஸ் பண்ணி தான் நம்ம discriminant அப்படினு சொல்லுவாங்க. இந்த formula யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ண போறோம். delta is equal to b square minus 4ac. So இந்த மாதிரி ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணி வர ஆன்சர் greater than 0வா இருந்துச்சுனா greater than 0னா பாசிட்டிவ் இருந்துச்சுனா நேச்சர் ஆஃப் த ரூட்ஸ் ரியல் அண்ட் அன்ஈக்குவல் ரூட்ஸ் அப்படின்னு எழுதணும். அதுவே வர ஆன்சர் ஈக்குவல் டு 0வாவே இருந்துச்சுனா ரியல் அண்ட் ஈக்குவல் ரூட்ஸ் அப்படின்னு எழுதணும். நெக்ஸ்ட் வர ஆன்சர் லெஸ் தென் 0 அதாவது நெகட்டிவ்ல இருந்துச்சுனா நோ ரியல் ரூட்ஸ். சரிங்களா? ஸோ இந்த மூணு ரூலுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை யூஸ் பண்ணி தான் நம்ம சம் போட போகிறோம். ஸோ இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா determine the nature of the roots for the following quadratic equations. ஸோ நம்ம கொடுத்துருக்கிற quadratic equationோட nature of the roots determine பண்ணணும். ஸோ nature of the rootsனால் இதுதான் நம்ம இப்போ சொன்னோம் இல்லையா அதுதான். ஸோ இப்போ கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன் இந்த ஃபார்மில் இருக்கான்னு ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ணிக்கணும். கொஷின் பார்த்தீங்கன்னா 15x² + 11x + 2 = 0. கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன் இந்த ஃபார்மில் இருக்கணும். ax² + bx + c = 0. ஸோ இருந்துச்சுன்னா இதோட இதை கம்பேர் பண்ணிக்கணும். இந்த வேரியபிள் இங்கே வேரியபிள் எக்ஸ் அதை விட்டுட்டு மீதி என்ன இருக்கோ அப்படி ஈக்குவேட் பண்ணி எழுதிக்கோங்க. ஸோ a 15, b இருக்கிற இடத்துல 11, c இருக்கிற இடத்துல 2. சரிங்களா? இப்போ இந்த வேல்யூஸை இந்த ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ ஃபார்முலா பார்த்தீங்கன்னா டெல்டா இஸ் ஈக்குவல் டு b² மைனஸ் 4ac. சரிங்களா? ஸோ இப்போ b இருக்கிற இடத்துல 11. இந்த ஃபார்முலாவில் இந்த வேரியபிள்ஸ்க்கு பதிலாக இந்த வேல்யூஸை அப்படியே ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஓகே? ஸோ பிக்கு பதிலாக 11 அந்த ஸ்கொயர் அப்படியே போட்டுக்கலாம். மைனஸ் 4ac 4 இன்ட்டு a இன்ட்டு c. ஸோ 4 இன்ட்டு ஏக்கு பதிலாக 15, சிக்கு பதிலாக 2. நெக்ஸ்ட் ஈக்குவல் டு 11 ஸ்கொயர் 121 மைனஸ் 4 இன்ட்டு 15 60. 60 இன்ட்டு 2 120. ஸோ நம்மளுக்கு 121 மைனஸ் 120 மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு டெல்டாவோட வேல்யூ 1 அப்படின்னு கிடைக்கும். ஸோ டெல்டா இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ இந்த வந்திருக்கிற ஆன்சர் பார்த்தீங்கன்னா கிரேட்டர் தென் 0, அதாவது 0 விட அதிகமான வேல்யூ தான் இது இல்லையா? 0 விட அதிகமான வேல்யூ எல்லா பாசிட்டிவுமே 0 விட அதிகம். நெகட்டிவ்ல வந்துச்சுன்னா 0 விட கம்மின்னு அர்த்தம். ஸோ 0 greater than 0வாக இருக்கிறதுனால therefore the given equation has real and unequal roots. கிளியர்? அவ்வளோதான். இதே ரூல்ஸ் யூஸ் பண்ணி தான் நெக்ஸ்ட் சம்ஸும் போட போகிறோம். நெக்ஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா x² மைனஸ் எக்ஸ் மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கொடுத்துருக்கிற குவாட்ராட்டிக் இக்குவேஷன் இந்த ஃபார்மில் இருக்கணும். ax² + bx + c இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ அப்படியே கம்பேர் பண்ணுங்கள். இந்த வேரியபிளை விட்டுறணும். ஸோ ஏ இந்த வேரியபிளுக்கு முன்னாடி இருக்கிறது எதுவுமே இல்லைன்னா அங்கே 1 இருக்குதுன்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ ஏ 1, பி பார்த்தீங்கன்னா மைனஸ் இருக்குது, அதை விட்டுறக்கூடாது. -1. ஓகே? சி பார்த்தீங்கன்னாலும் -1. ஓகே? ஸோ இப்போ இந்த வேல்யூஸை இந்த ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஃபார்முலா பார்த்தீங்கன்னா டெல்டா இஸ் ஈக்குவல் டு b² மைனஸ் 4ac. ஸோ இப்போ இந்த பிக்கு பதிலாக -1 த ஹோல் ஸ்கொயர். இந்த மைனஸ் அப்படியே எழுதிக்கலாம். அப்படியே எழுதணும். இதை அந்த ஏபிசிக்கு பதிலாக வேல்யூஸை போடுங்க. கிளியர்? ஸோ 4 இன்ட்டு ஏ 1, ஸோ சி -1. இப்போ எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். ஸோ இங்கே ப்ராக்கெட் போட மறந்துடக்கூடாது. எப்பயுமே ஹோல் பவர் போட்டிங்கனாலே ப்ராக்கெட் போட்டு தான் பவர் போடணும். ஓகே? ஸோ -1 ஸ்கொயர்னா -1 இன்ட்டு -1 1. நெக்ஸ்ட் இங்கே இதை மல்டிப்ளை பண்ணால் 4 இன்ட்டு 1 4. 4 இன்ட்டு -1 -4 வரும். இங்கே ஒரு மைனஸ் இருக்குல்ல, அப்போ அந்த மைனஸும் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அதாவது -4 இன்ட்டு 1 பண்ணால் -4. அந்த -4 இன்ட்டு -1 பண்ணால் +4 ஆகிடும். ஸோ 1 + 4 வில் பி டெல்டா இஸ் ஈக்குவல் டு 5. ஸோ இந்த 5 பார்த்தீங்கன்னா greater than 0, அதாவது 0 விட அதிகமான வேல்யூ இருக்கிறதுனால therefore the given equation has real and unequal roots. கிளியர்? ஸோ இந்த சம் நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? நெக்ஸ்ட் சப்டிவிஷன் √2t² மைனஸ் 3t ப்ளஸ் 3√2 ஈக்குவல் டு 0. இப்போ அதே மாதிரி ஈக்குவேஷன் கம்பேர் பண்ணுங்கள் இந்த ஜென்ரல் ஃபார்மோட. ax² + bx + c இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ அப்படியே கம்பேர் பண்ணால் a இருக்க இடத்துல √2 இருக்குது, b இருக்க இடத்துல -3 இருக்குது, c இருக்க இடத்துல 3√2. இங்கே x கிடையாது வேரியபிள், t தான் வேரியபிள்.
சரிங்களா? அதனால் அதை விட்டுட்டு மீதி எல்லாத்தையும் எழுதணும். இப்போ ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். டெல்டா இஸ் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் 4ac. இந்த ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ பியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா -3 ஹோல் ஸ்கொயர் அப்படியே போட்டாச்சு. -4 இன்ட்டு ஏக்கு பதிலாக √2 இன்ட்டு சிக்கு பதிலாக இந்த 3√2. இப்போ நம்ம ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணிடலாம். -3 ஸ்கொயர் பண்ணால் -3 இன்ட்டு -3 ப்ளஸ் 9 ஆகிடும். கரெக்டாக? மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். 3 3s are 9. நெக்ஸ்ட் மைனஸ் அப்படியே போட்டேன். இப்போது இது எப்படி மல்டிப்ளை பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். இந்த 4ஐயும் 3ஐயும் மல்டிப்ளை பண்ணணும். ஏன்னா இது ரெண்டுக்கு ரூட் இல்லை. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணக்கூடாது. ஏன்னா இதுக்கு ரூட் இல்லை, இதுக்கு ரூட் இருக்குது. எதுக்கு ரூட் இல்லையோ அது கூட தான் நான் மல்டிப்ளை பண்ணோம். இதுக்கும் ரூட் இருக்கிறதுனால இது ரெண்டுத்தையும் சேர்த்து மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு 4 3s are 12 போட்டுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு √2 இன்ட்டு √2ன்னு பார்த்தீங்கன்னா 2. கரெக்டாக? √2 இன்ட்டு √2 வந்து 2. எப்படின்னா √2 இன்ட்டு √2 வந்து ரூட் போட்டு 2 2s are 4. √4ஓட வேல்யூ வந்து 2. தெரியும் இல்லையா? 2 2s are 4. ஸோ அதனால தான் √2 இன்ட்டு √2 நம்ம டேரெக்டாக 2 அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு 12 2s are 24. ஸோ 9 - 24 வந்து நம்மளுக்கு -15 அப்படின்னு கிடைக்கும். ஸோ டெல்டாவோட வேல்யூ வந்து நம்மளுக்கு நெகட்டிவில் வந்துருக்கிறதுனால இது கண்டிப்பாக 0 விட கம்மி, லெஸ் தென் 0. ஸோ இது லெஸ் தென் 0வாக இருக்கிறதுனால therefore the given equation has no real roots. Clear? The given equation has no real roots. ஸோ நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் சம் பாருங்கள். நெக்ஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா 9y ஸ்கொயர் மைனஸ் 6√2y ப்ளஸ் 2 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஃபார்மில் நம்ம கம்பேர் பண்ணணும். ax ஸ்கொயர் ப்ளஸ் bx ப்ளஸ் c இஸ் ஈக்குவல் டு 0 கம்பேர் பண்ணால் இங்கே வந்து y தான் வேரியபிள். ஸோ அதை விட்டுட்டு a இருக்க இடத்துல 9, b இருக்க இடத்துல -6√2, c இருக்க இடத்துல 2. இப்போ இதை எடுத்துகிட்டு போய் இந்த ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். டெல்டா இஸ் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் 4ac. ஸோ பி ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா -6√2 தான் ஹோல் ஸ்கொயர் -4 இன்ட்டு ஏ வந்து 9 இன்ட்டு சி வந்து 2. இப்போ சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். -6 ஸ்கொயர் பண்ணால் -6 இன்ட்டு -6 வந்து +36. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். 6 6 are 36. அதே மாதிரி இந்த √2க்கும் ஸ்கொயர் எடுத்தால் √2 இன்ட்டு √2 2. இப்போ தான் நம்ம சொன்னோம். மைனஸ் இங்கே 4 9s are 36. 36 இன்ட்டு 2 வந்து 72. இப்போ இந்த 36 இன்ட்டு 2 பண்ணால் இங்கே ஒரு 72 வந்துருச்சு. -72. ஸோ 72 - 72 வந்து 0 ஆகிடுச்சு. ஸோ டெல்டா வந்து 0 ஆனதுனால therefore the given equation has real and equal roots. ஓகே? ஸோ நல்லா உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் சம் பாருங்கள். 9a ஸ்கொயர் b ஸ்கொயர் x ஸ்கொயர் minus 24abcdx plus 16c square d square is equal to 0 and a should not be equal to 0, b is not equal to 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை பற்றிலாம் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். இதோட மீனிங் என்னென்னா ஏவும் பியும் 0 ஆகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஏ 0 ஆச்சுன்னா இந்த டேர்ம் ஃபுல்லாக போயிடும், பியும் 0 ஆச்சுன்னா இந்த டேர்ம் ஃபுல்லாக போயிடும். இந்த ரெண்டு டேர்முமே இல்லைனா அது ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனாகவே இருக்காது. அதனால் அண்டர்ஸ்டுட்காக அது அப்படி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இப்போ நம்ம எப்பயும் போல் இந்த ஜென்ரல் ஃபார்மோட கம்பேர் பண்ணி ஏவோட வேல்யூ, பியோட வேல்யூ, சியோட வேல்யூ கண்டுபிடிச்சி ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஓகே? இங்கே பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். ஏ இருக்குது, பி இருக்குது, சி இருக்குது, டி இருக்குது, எது வேரியபிள் அப்படின்னு கன்ஃபியூஷன் ஆக வேண்டாம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, இங்கே எக்ஸ் இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ். ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸு தான் இங்கே வேரியபிள். ஓகே? அப்போது இதை விட்டுட்டு மீதி என்ன இருக்கோ அது எல்லாம் ஏ. ஸோ ஏவோட வேல்யூ வந்து 9a ஸ்கொயர் பி ஸ்கொயர். அடுத்து பியோட வேல்யூ வந்து -24abcd. அது வரைக்கும் அப்படியே எழுதியிருக்கேன். சியோட வேல்யூ இது எல்லாமே 16c ஸ்கொயர் டி ஸ்கொயர். இப்போ நம்ம ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். டெல்டா இஸ் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் 4ac. ஃபார்முலா பார்த்தீங்கன்னா பி ஸ்கொயர். அப்போ பி வந்து -24abcd த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4 இன்ட்டு ஏ வந்து 9a ஸ்கொயர் பி ஸ்கொயர் இன்ட்டு சி வந்து 16c ஸ்கொயர் டி ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு இப்போ இதை வந்து ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும்னு பாருங்கள். மைனஸ் ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸ் ஆகிடும். ஸோ 24 அப்படியே ஒன்று ஒன்றா ஸ்கொயர் பண்ணணும். 24 ஸ்கொயர் பண்ணால் 24 இன்ட்டு 24 576 வரும். ஏவை ஸ்கொயர் பண்ணால் ஏ ஸ்கொயர், பிஏ ஸ்கொயர் பண்ணால் பி ஸ்கொயர், சிஏ ஸ்கொயர் பண்ணால் சி ஸ்கொயர், டிஏ ஸ்கொயர் பண்ணால் டி ஸ்கொயர். ஓகே? நெக்ஸ்ட்டு இந்த மைனஸ் அப்படியே போட்டுக்கலாம். மைனஸ் இங்கே மல்டிப்ளை பண்ணலாம் பாருங்கள். 4 9s are வந்து 36. 36 இன்ட்டு 16 வந்து 576ன்னு வரும்.
நெக்ஸ்ட் இப்போ இங்கே வேரியபிளை மல்டிப்ளை பண்ணணும். ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் இருக்குது, சி ஸ்கொயர் டி ஸ்கொயர் அப்படியே எழுத வேண்டியதுதான். எந்த வேரியபிளும் மல்டிப்ளை பண்ண முடியாது, ஏன்னா பேஸ் சேமாக இல்லை. இங்கே ஏ இருக்குது, இங்கே ஏவே இல்லை, இங்கே பி இருக்குது, இங்கே பிஏ இல்லை. அதனால் வேரியபிளை அப்படியே எழுத வேண்டியது தான். ஸோ இது ரெண்டும் பார்த்திங்கன்னா லைக் டேர்ம். ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் சி ஸ்கொயர் டி ஸ்கொயர் இதுவும் லைக் டேர்ம் தான். அப்போ 576 மைனஸ் 576 0 ஆகிடுச்சு, கேன்சல் பண்ணிடலாம். அப்போது டெல்டா இஸ் ஈக்குவல் டு 0ன்னு வந்ததுனால therefore the given equation has real and equal roots. clear? ஸோ அவ்வளோதான். இந்த சம் வந்து நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை, செகண்ட் சம் பார்க்க போகிறோம். இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த வேல்யூஸ் ஆஃப் கே for which the roots of the following equations are real and equal அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அதாவது ஃபஸ்ட்டு சம்மில் தான் நம்ம பார்த்தோம், போன வீடியோவில் நேச்சர் ஆஃப் த ரூட்ஸ் வந்து நம்ம டிட்டர்மைன் பண்ணியிருந்தோம். ஸோ டெல்டாவோட வேல்யூ என்ன, டெல்டா ஈக்குவல் டு 0னா என்ன, டெல்டா கிரேட்டர் தென் 0னா என்ன, டெல்டா லெஸர் தென் 0னா என்னன்னு பார்த்தோம். இது மறந்துடவே கூடாது, இதை யூஸ் பண்ணி தான் நம்ம போட போகிறோம். ஓகே, இப்போ இந்த கொஷனில் என்ன சொல்லிட்டாங்கன்னா நேச்சர் ஆஃப் த ரூட்ஸ் கொடுத்துட்டாங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரியல் அண்ட் ஈக்குவல் ரூட்ஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ ரியல் அண்ட் ஈக்குவல் ரூட்ஸ்னால் என்னது, டெல்டா வந்து ஈக்குவல் டு 0 நம்மளே எடுத்துக்கலாம். டெல்டாவோட வேல்யூ வந்து ஈக்குவல் டு 0 நம்மளே எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ அப்படி டெல்டா வந்து ஈக்குவல் டு 0வாக இருந்துச்சுன்னா அந்த ஒரு கேன்னு ஒரு வேரியபிள் இருக்கா, அதோட வேல்யூ வந்து கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பாருங்கள். 5k minus 6 the whole square plus 2kx plus 1 is equal to 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இந்த ஜென்ரல் ஃபார்மோட ஈக்குவேட் பண்ணி ஏயோட வேல்யூ, பியோட வேல்யூ, சியோட வேல்யூ எழுதுனா தான் நம்ம வந்து ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண முடியும். ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா பி ஸ்கொயர் மைனஸ் 4ac, இதுதான் டிஸ்கிரிமினண்டோட ஃபார்முலா. ஸோ இப்போ இதை கம்பேர் பண்ணால் வேரியபிளை விட்டுறணும். இங்கே இதுதான் வேரியபிள், இங்கே எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் இதுதான் வேரியபிள். ஸோ அதை விட்டுட்டு மீதி எல்லாமே ஏ. ஸோ ஏ வந்து 5k minus 6, பியோட வேல்யூ 2k, சியோட வேல்யூ 1. இப்போ நம்ம ஃபார்முலாவில் அப்ளை பண்ண போகிறோம். கொஷன்லேயே அவங்க சொல்லிட்டாங்க, சின்ஸ் த ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் ஈக்குவலாக இருக்கிறதுனால டெல்டா வந்து ஈக்குவல் டு 0 நம்மளே எடுத்துக்கலாம், ஏன்னா கொஷன்லேயே சொல்லிட்டாங்க. ஸோ டெல்டா ஈக்குவல் டு 0னா நத்திங் பட் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு அர்த்தம். இப்போது நம்ம வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணி ஈக்குவல் டு 0 ஈக்குவேட் பண்ணால் நம்ம கேவோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, இப்போ பியோட வேல்யூ இங்கே போடுங்க 2k, பியோட வேல்யூ வந்து 2k ஹோல் ஸ்கொயர் அப்படியே போட்டிருக்கேன். இதை எடுத்து நான் அப்படியே எழுத போகிறேன். ஏபிசிக்கு பதிலாக இந்த 3 வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன், அவ்வளோதான். சரிங்களா? ஸோ பிக்கு பதிலாக 2k த ஹோல் ஸ்கொயர் அப்படியே போட்டுக்கலாம், மைனஸ் 4 இன்ட்டு ஏ வந்து 5k minus 6 இன்ட்டு சி வந்து 1, இந்த ஈக்குவல் டு 0 அப்படியே வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப், இப்போ 2k த ஹோல் ஸ்கொயர்னா 2 ஸ்கொயரும் பண்ணணும், k ஸ்கொயரும் பண்ணணும். ஸோ 2 ஸ்கொயர் பண்ணால் 2 2s are 4, கேவை ஸ்கொயர் பண்ணால் k ஸ்கொயர். ஓகே, மைனஸ் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 4 இன்ட்டு 1 4 தான், அதனால் அது அந்த 1 வேண்டாம் நம்மளுக்கு. இதை மட்டும் உள்ளே இது கூட மல்டிப்ளை பண்ணிக்கணும், மறந்துடக்கூடாது. ஏன்னா இங்கே வந்து ப்ராக்கெட் இருக்கு இல்லையா, இந்த 4 வந்து இதுக்கும் வரும் இதுக்கும் வரும், மல்டிப்ளை ஆகும். ஸோ மறந்துடாதீங்க, மைனஸ் 4 இருக்குது, ஸோ அந்த சைனோட மல்டிப்ளை பண்ணணும். ஸோ மைனஸ் 4 இன்ட்டு 5 வந்து மைனஸ் 20, அந்த கேவை அப்படியே எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு மைனஸ் 4 இன்ட்டு மைனஸ் 6 பார்த்தீங்கன்னா ப்ளஸ் 4 6 are 24 ஈக்குவல் டு இந்த 0 அப்படியே எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு இப்போ இந்த ஈக்குவேஷன் பார்த்தாலே தெரியும், அவ்வளோதான் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனாக மாறிடுச்சு. இதை பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன், நம்ம வந்து ஃபேக்டரைஸ் பண்ணி தான் கேவோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஆனால் அதுக்கு முன்னாடி இதை வந்து 4 டேபிளால் டிவைட் பண்ணிக்கலாம், ஏன்னா கொஞ்சம் சிம்பிளஸ்ட் ஈக்குவேஷனாக மாறிடும் இல்லையா, அதனால். ஏன்னா இதில் எல்லாமே 4 டேபிளால் டிவைட் ஆகிற நம்பர் தான், அதனால டிவைடட் பை 4 பண்ணால், இது டிவைடட் பை 4 பண்ணால் இங்கே 1k ஸ்கொயர் வந்துடும், இதை 20 வந்து 5 டைம்ஸ் வரும், இது பார்த்திங்கன்னா 6 டைம்ஸ் வரும், ஈக்குவல் டு 0. இப்போ இது வந்து ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனாக மாறினதுனால நம்ம வந்து ஃபேக்டரைசேஷன் பண்ணிடலாம். எப்படி ஃபேக்டரைசேஷன் பண்ணணும் ஞாபகம் இருக்கு இல்லையா? ஸோ இங்கே 1 இருக்குன்னு அர்த்தம். ஸோ 1 இன்ட்டு 6 வந்து 6, நெக்ஸ்ட் வந்து மைனஸ் 5 வந்து இங்கே போட்டுக்கணும். இப்போ ஏதாவது 6 மைனஸ் 5 வந்து இங்கே போட்டுக்கணும். ஏதாவது 2 நம்பர் எடுத்தால் மல்டிப்ளை பண்ணால் 6 வரணும், ஆடோ சப்ராக்டோ பண்ணால் 5 வரணும். ஸோ அப்படின்னு பார்த்தா நம்ம வந்து 6 1s are 6 போடலாம். ஆனால் வந்து 6 1s are இங்கே 6 போடணும்னா இதை சப்ராக்ட் பண்ணால் தான் 5 வரும். சப்ராக்ட் பண்ணிவிட்டு இங்கே மைனஸ் சைன் வரணும்னா நான் பெரிய நம்பருக்கு தான் மைனஸ் சைன் கொடுக்கணும். மைனஸ் 5 வருது, ஆனால் இதை மல்டிப்ளை பண்ணால் எனக்கு மைனஸ் 6 வருது, ஆனால் எனக்கு +6 தான் வரணும்.
அப்போ இது எடுக்க முடியாது. அதுக்கு தான் நம்ம அடுத்த ஃபேக்டரான 3 2s are 6 எடுத்திருக்கோம். இப்போது எனக்கு மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ்ஸு தான் வரணும். அப்போ 2 மைனஸை மல்டிப்ளை பண்ணால் தான் ப்ளஸ் வரும், இல்லைனா 2 ப்ளஸ்ஸை மல்டிப்ளை பண்ணாலும் ப்ளஸ் வரும். ஆனால் இங்கே பாருங்கள் மைனஸ் இருக்குது. அப்போது நம்ம ஆட் பண்ணிவிட்டு அதே சைனை போடணுன்னா ரெண்டுமே மைனஸாக இருந்தால் தான் அதே சைன் போட முடியும். அப்போ நம்ம கிராஸ் செக் பண்ணிக்கலாம். இது வந்து -5 வருது, இது மல்டிப்ளை பண்ணாலும் +6 வருது. அப்போ இதுதான் வந்து ஏற்ற இதுக்கான ஃபேக்டர் அப்படின்னு அர்த்தம். இப்போ அடுத்து வந்து இங்கே கோஎஃபிஷியன்ட் வந்து 1 இருக்கிறதுனால நம்ம ஃபேக்டரை வந்து டைரெக்டாக எழுதிக்கலாம். இங்கே என்ன வேரியபிள் யூஸ் பண்ணியிருக்காங்களோ அதோடு சேர்த்து எழுதிக்கணும். k - 3 × k - 2 = 0 போட மறக்கக்கூடாது. சரிங்களா? நெக்ஸ்ட்டு இப்போ k - 3 = 0 ஒரு ஃபேக்டர், k - 2 = 0 ஒரு ஃபேக்டர். இப்போ கேயோட வேல்யூ பார்த்தீங்கன்னா -3 அந்த பக்கம் போனால் +3 ஆகிடும். 0 + 3 3. அடுத்து இந்த -2 அந்த பக்கம் போனால் +2 ஆகிடும். ஸோ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். கேயோட வேல்யூ வந்து நம்மளுக்கு 2, 3 அப்படின்னு கிடச்சிருக்கு. ஓகே. ஸோ இதே மாதிரி தான் இன்னொரு சப்டிவிஷன் இருக்குது, அதையும் நம்ம போட போகிறோம். ஓகே. நெக்ஸ்ட் சப்டிவிஷன் பாருங்கள். kx² + 6k + 2 × x + 16 = 0. ஸோ அதே மாதிரி இந்த ஈக்குவேஷனை நம்ம ஜென்ரல் ஃபார்மான ax² + bx + c = 0வோட நம்ம கம்பேர் பண்ணி ஏவோட வேல்யூ, பியோட வேல்யூ, சியோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இந்த வேரியபிளாக அப்படியே விட்டுறலாம். அதுக்கு முன்னாடி இருக்கிறது ஃபுல்லாக ஏ. ஸோ ஏக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா k இருக்குது, பிக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா 6k + 2 இருக்குது, சிக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா 16 இருக்குது. இப்போ நம்ம ஃபார்முலாவில் அப்ளை பண்ண போகிறோம். கொஷனில் கொடுத்துட்டாங்க ரூட்ஸ் வந்து ரியல் அண்ட் ஈக்குவலாக இருக்கிறதுனால. ஸோ சின்ஸ் த ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் ஈக்குவல், டெல்டா = 0 நம்மளுக்கு தெரியும். அதாவது b² - 4ac = 0 நம்ம இங்கே எழுதிக்கலாம். இப்போ எல்லா வேல்யூஸும் இதில் நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். பிக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா 6k + 2 the whole square அப்படியே எழுதிக்கலாம். -4 × ஏக்கு பதிலாக k, சிக்கு பதிலாக 16 = 0 போட மறக்கக்கூடாது. நெக்ஸ்ட் இப்போ நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணணும். இதை பார்த்தீங்கன்னா இதை வந்து a + b the whole square ஃபார்மில் தான் நம்ம அப்ளை பண்ண முடியும். 6k ஸ்கொயர் பண்ணிவிட்டு 2க்கு ஸ்கொயர் பண்ணி அப்படி தனித்தனியாக பண்ண முடியாது. இது வந்து a + b the whole square ஃபார்மில் தான் நம்ம வந்து அப்ளை பண்ண முடியும் இல்லையா? எப்போ வந்து அந்த மாதிரி இதுக்கு ஸ்கொயர் இப்படி தனித்தனியாக எடுத்துக்கலாம்னா நடுவில் ஆப்ரேஷன் வந்து மல்டிப்ளிகேஷனாக இருக்கணும். அப்போனா மட்டும்தான் தனித்தனியாக இப்படி ஸ்கொயர் எடுத்துக்கலாம். அடிஷன் சப்ட்ராக்ஷன் வரும்போது நம்ம தனித்தனியாக அப்படி எடுக்கக்கூடாது, ஃபார்முலா தான் அப்ளை பண்ணணும், அல்ஜிப்ரிக் ஐடென்டிட்டிஸ். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா a + b the whole square ஃபார்முலா பார்த்தீங்கன்னா a² + 2ab + b². இங்கே ஏக்கு பதிலாக என்ன இருக்குன்னா 6k இருக்குது, பிக்கு பதிலாக வந்து 2 இருக்குது. ஸோ இதில் தான் நம்ம வந்து அப்ளை பண்ண போகிறோம். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு a² இங்கே என்ன வரும்னா 6k the whole square. நான் வந்து டைரெக்டாக போட்டேன். 6k the whole square என்ன வரும்னா 6 ஸ்கொயர் பண்ணால் 36, k ஸ்கொயர் பண்ணால் k². அதான் 36k² டைரெக்டாக போட்டேன். ஓகே. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் அப்படியே எழுதிக்கிட்டேன். 2 × a × b. இப்போ 2 × a வந்து 6k × b வந்து 2. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் b². ஸோ b²னா என்னது 2². ஸோ 2²ங்கிறது 4. ஸோ இது வரைக்கும் தான் ஃபார்முலா நம்ம அப்ளை பண்ணிட்டோம். அதுக்கு அடுத்து வந்து இந்த ஸ்டெப்பு, இது வந்து ஃபார்முலா இது வரைக்கும் அப்ளை பண்ணிட்டேன். இது வரைக்கும் ஃபார்முலா வந்து அப்ளை பண்ணி முடிச்சாச்சு. இந்த ஸ்டெப் சிம்பிளிஃபை பண்ணி இங்கே போட்டுருங்க பாருங்கள். -4 × 16 வந்து -64k அப்படியே போட்டுக்கலாம் = 0. இப்போ நம்ம வந்து இது சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். ஸோ 36k² ப்ளஸ் இதை மல்டிப்ளை பண்ணால் 2 6 are 12, 12 2s are 24, k அப்படியே எழுதிக்கலாம், +4 அப்படியே எழுதிக்கலாம், -64k = 0. ஸோ இப்போ இங்கே லைக் டேர்ம் பார்த்தீங்கன்னா k ரெண்டுத்துலேயும் இருக்குது. ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம மைனஸ் பண்ணலாம். ஸோ இந்த 36k² அப்படியே எழுதிக்கிட்டு 24 - 64 பார்த்தீங்கன்னா -40k அப்படியே எழுதிக்கலாம், +4 = 0. இது வந்து ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனாக மாறினதுனால நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணலாம். இல்லைனா இன்னும் இதை சிம்பிளிஃபை பண்ணணும்னா இதை பார்த்தா தெரியுது இது எல்லாமே 4 டேபிளில் கேன்சல் ஆகிற மாதிரி இருக்குது. அதனால் நான் டிவைட் பை 4 பண்ணிக்கிட்டேன்னா இது வந்து 9 4s are 36 k² -4 10s are 40 k + 4 1s are 4 = 0. இப்போ வந்து நம்ம இதை ஃபேக்டரைஸ் பண்ணலாம். எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணலான்னு பாருங்கள். 9 1s are வந்து 9, அடுத்து இங்கே ஆட் பண்ணால் வந்து -10 வரணும், ப்ராடக்ட்டு சம்மு. இப்போ நம்மளுக்கு சூட்டபிளான ஃபேக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 9 1s are 9 தான் எடுக்க முடியும். 3 3s are 9 எடுக்க முடியாது. ஏன்னா 3யும் ஆட் பண்ணாலும் 10 வராது, சப்ராக்ட் பண்ணாலும் 10 வராது. அதனால் நமக்கு ஒரே ஃபேக்டர், பாசிபிள் ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா 9 1s are 9. அதுவும் இல்லாமல் இதை ஆட் பண்ணால் தான் 10 வரும்,
-10 வரணும். அப்போ ரெண்டுமே சேம் சைனாக இருந்தால் தான் ஆட் பண்ணிட்டு அதே சைன் போடுவோங்கிறதுனால அந்த மைனஸை ரெண்டு நம்பருக்கும் கொடுத்தாச்சு. ஸோ -10 இதை மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு 9 வருது. இப்போது இங்கே வந்து பாருங்கள் என்ன நம்பர் இருக்கும், 9 இருக்கா, அதை வந்து இதால் டிவைட் பண்ணிக்கணும். டேரெக்டாக நம்ம எழுத முடியாது. ஏன்னா இங்கே கோஎஃபிஷியன்ட் 1 இருந்தால் மட்டும்தான் டேரெக்டாக நம்ம எழுதலாம். k-9 k-1ன்னு ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் எழுதணும் இல்லையா. கோஎஃபிஷியன்ட் 1 இருந்துச்சுன்னா k-3 k-2 டேரெக்டாக எழுதிக்கிட்டேன். ஆனால் இந்த சம்மில் வந்து கோஎஃபிஷியன்ட் பார்த்திங்கன்னா 1 கிடையாது, நம்பர் இருக்குது. அதனால் நம்ம அந்த நம்பரால் இங்கே டிவைட் பண்ணிக்கணும், மறந்துடக்கூடாது. இப்போ டிவைட் பண்ணால் என்ன வரும்னா இதை கேன்சல் பண்ணலாமா. 9 1s are 9 1s are கேன்சல் ஆகிடுச்சு. இதை கேன்சல் பண்ண முடியாது, அப்படியே வச்சுக்கலாம். இப்போ என்ன பண்ணணும்னா இங்கே என்ன வேரியபிள் யூஸ் பண்ணியிருக்காங்களோ கே, அதை வந்து டினாமினேட்டர் கூட மல்டிப்ளை பண்ணி எழுதணும். அவ்வளோதான். என்னென்னா 1k - 1 இன்ட்டு 9k - 1 அவ்வளோதான். 1kன்னு எழுதலை, நான் டேரெக்டாக k மட்டும் எழுதுகிறேன். k - 1 இன்ட்டு 9k - 1 இஸ் ஈக்குவல் டு 0. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இப்போ ஒன்று ஒன்றா ஈக்குவேட் பண்ணி நம்ம வேல்யூவை கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ k - 1 இஸ் ஈக்குவல் டு 0னா k வந்து +1 வரும். ஏன்னா -1 அந்த பக்கம் போனால் +1. நெக்ஸ்ட்டு 9k - 1 இஸ் ஈக்குவல் டு 0னா 9k இஸ் ஈக்குவல் டு -1 அந்த பக்கம் போனால் +1. ஸோ k இஸ் ஈக்குவல் டு 1/9 இந்த பக்கம் வந்தால் டிவைட். ஸோ அவ்வளோதான், நம்ம வந்து கேவோட வேல்யூ வந்து கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ நம்மளுக்கு கேவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா k இஸ் ஈக்குவல் டு 1/9, 1 அப்படின்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ அவ்வளோதான். இந்த சம் வந்து நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேர்ட் சம் பார்க்க போகிறோம். இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா இஃப் த ரூட்ஸ் ஆஃப் a - b into x square plus b minus c into x plus c minus a is equal to 0 are real and equal அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அதாவது இந்த ஈக்குவேஷனோட ரூட்ஸ் வந்து ரியல் அண்ட் ஈக்குவல்னு கொடுத்துட்டாங்க. ரியல் அண்ட் ஈக்குவல்னா என்னது, நம்ம ஆல்ரெடி நேச்சர் ஆஃப் த ரூட்ஸ் படிச்சிருக்கோம். லெஸ் தென் 0வாக இருந்தால் என்ன, கிரேட்டர் தென் 0வாக இருந்தால் என்ன, இல்லை ரியல் அண்ட் ஈக்குவலாக இருந்தால் டெல்டா வந்து 0. ஓகே, டிஸ்கிரிமினன்ட் வேல்யூ வந்து 0, டெல்டா ஈக்குவல் டு 0. அதாவது b² - 4ac ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி வர ஆன்சர் வந்து 0வாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஸோ அவங்களே கொடுத்துட்டாங்க, ரியல் அண்ட் ஈக்குவல்னு கொடுத்துட்டாங்க. நம்ம என்ன பண்ணணும்னா தென் ப்ரூவ் தட் b, a, c ஆர் இன் அரித்மெட்டிக் ப்ரோக்ரெஷன். அதாவது நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்னா b, a, c வந்து அரித்மெட்டிக் ப்ரோக்ரெஷனில் இருக்குது அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். அதாவது நம்ம ஆல்ரெடி செகண்ட் சாப்டரில் படிச்சிருப்போம் அரித்மெட்டிக் ப்ரோக்ரெஷனில், மறந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், இருந்தாலும் நான் சொல்லிடுறேன். இப்போ இந்த மாதிரி 2-3 டேர்ம் வந்து அரித்மெட்டிக் ப்ரோக்ரெஷனில் இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்னா b, a, c அப்படின்னா என்ன அர்த்தம்னா செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபஸ்ட் டேர்மும் ஈக்குவல் டு தேர்ட் டேர்ம் மைனஸ் செகண்ட் டேர்மும் ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். அதாவது காமன் டிஃப்ரென்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும். ஸோ இது வந்து நம்ம எப்படி அரேஞ்ச் பண்ணலான்னா எப்படி ஃபைனல் ஆன்சர் முடியும்னு பாருங்கள். ஸோ மைனஸ் இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம், மைனஸ் பி அந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். ஸோ இந்த பக்கம் ஏ ஆல்ரெடி இருக்குது, இந்த மைனஸ் இந்த பக்கம் வந்தால் ப்ளஸ் ஏ ஆகிடும். இந்த பக்கம் சி ஆல்ரெடி இருக்குது, மைனஸ் பி இந்த பக்கம் வந்தால் ப்ளஸ் பி ஆகிடும். ஓகே, புரியுதா? அப்போ a + a வந்து 2a இஸ் ஈக்குவல் டு c + b. இந்த மாதிரி நம்மளுக்கு முடியணும். புரியுதுங்களா? இந்த மாதிரி நம்ம வந்து முடியணும். ஏன் நான் ஏ மட்டும் இந்த பக்கம் கொண்டு வந்தேன்னா ஏன்னா ஏ ஆல்ரெடி இருக்குது, லைக் டேர்ம் ஆகிடும் அதனால். ஸோ இந்த மாதிரி வந்தால் மட்டும்தான் நம்ம வந்து b, a, c வந்து ஏபியில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதுவே வந்து a, b, c வந்து ஏபியில் இருக்குது அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொன்னாங்கன்னா இதே மாதிரி தான் பண்ணி பார்க்கணும். b - a is equal to c - bன்னு வரும். அப்போ b இந்த பக்கம் கொண்டு வந்துட்டா 2bன்னு வந்துடுமா, 2b equal to a அந்த பக்கம் போனால் ப்ளஸ் ஆகிடும், a + c. ஸோ இந்த மாதிரி முடியணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி இப்போ இந்த சம்முக்கு இந்த மாதிரி முடிஞ்சால் மட்டும்தான் இந்த BAC வந்து ஏபியில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ அதுக்கு நம்ம வந்து டிஸ்கிரிமினன்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம வந்து சால்வ் பண்ணி இந்த மாதிரி கொண்டு வரணும். 2a = c + b அப்படின்னு வருதான் நம்ம பார்க்கணும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்குற ஈக்குவேஷன் எழுதிக்கலாம். a - b × x² + b - c × x + c - a is equal to 0. இப்போ இது வந்து ஜென்ரல் ஃபார்மான ax² + bx + c is equal to 0ங்கிற ஈக்குவேஷனோட ஈக்குவேட் பண்ணி ஏக்கு பதிலாக a - b, பிக்கு பதிலாக b - c, சிக்கு பதிலாக c - a அப்படின்னு நம்ம வேல்யூஸை எழுதிக்கலாம். ஓகே, இப்போது இந்த வேல்யூஸ் எடுத்து நம்ம டிஸ்கிரிமினன்ட் ஃபார்முலான b² - 4ac அப்ளை பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி கொஷின்லேயே வந்து ரூட்ஸ் வந்து ரியல் அண்ட் ஈக்குவலாக கொடுத்ததுனால நம்ம டேரெக்டாக டெல்டா = 0ன்னு எடுத்துக்கலாம். அதாவது சின்ஸ் த ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் ஈக்குவல் டெல்டா = 0. அதாவது b² - 4ac is equal to 0 அப்படின்னு டேரெக்டாக நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஓகே,
இப்போ ஃபார்முலா இந்த வேல்யூஸ் எடுத்து இதில் அப்ளை பண்ண போகிறோம். பி ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா பிக்கு பதிலாக பி மைனஸ் சின்னு இருக்குது. ஸோ அதுக்கு பதிலாக அதை போட்டுக்கலாம். ஹோல் ஸ்கொயர் அப்படியே எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு மைனஸ் 4 இன்ட்டு ஏக்கு பதிலாக ஏ மைனஸ் பி இன்ட்டு சிக்கு பதிலாக சி மைனஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு 0 அப்படியே வச்சுக்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா தான் அப்ளை பண்ணி ஆகணும். ஸோ நம்மளுக்கு ஆல்ரெடி ஃபார்முலா தெரியும். ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர். இப்போ இங்கே பி மைனஸ் சி த ஹோல் ஸ்கொயர்னு இருக்குது. அப்போ ஏக்கு பதிலாக பி இருக்குது, பிக்கு பதிலாக சி இருக்குது. ஸோ அதுக்கு இந்த மாதிரி ஃபார்முலா நான் இங்கே அப்ளை பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ அப்போ ஏ ஸ்கொயர்னால் இங்கே பி ஸ்கொயர் வரும் மைனஸ் 2 இன்ட்டு ஏ இன்ட்டு பி. இப்போ 2 இன்ட்டு ஏ வந்து பி, பி வந்து சி ப்ளஸ் பி ஸ்கொயர். அப்போ பிக்கு பதிலாக இங்கே சி இருக்கிறதுனால சி ஸ்கொயர். ஸோ இது வரைக்கும் ஃபார்முலா அப்ளை பண்ணியாச்சு. இப்போ இது என்ன பார்த்தீங்கன்னா மைனஸ் 4 இன்ட்டு ஏ மைனஸ் பி இன்ட்டு சி மைனஸ் ஏன்னு இருக்குது. ஃபஸ்ட்டு மைனஸ் 4 அப்படியே வச்சுக்கலாம். இது ரெண்டுத்தையும் ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஏ இன்ட்டு சி, ஏ இன்ட்டு ஏ. ஸோ ஏ இன்ட்டு சி பார்த்தீங்கன்னா ஏசின்னு வரும். ஏ இன்ட்டு ஏன்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் ஏ ஸ்கொயர். ஏன்னா இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது. ஸோ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஏ ஸ்கொயர். நெக்ஸ்ட் இப்போ பியை உள்ளே மல்டிப்ளை பண்ண போகிறேன். மைனஸ் பி இன்ட்டு சி பார்த்தீங்கன்னா மைனஸ் பிசி. நெக்ஸ்ட்டு மைனஸ் பி இன்ட்டு மைனஸ் ஏ. அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் வந்து ப்ளஸ் ஆகிடும். பி இன்ட்டு ஏ வந்து பிஏ இல்லை ஏபி எது வேணாலும் போடலாம். நெக்ஸ்ட் இந்த ஈக்குவல் டு 0 அப்படியே வச்சுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இதை சிம்பிளிஃபை பண்ணி அப்படியே போட வேண்டியதான். இந்த ஸ்டெப்பில் இந்த 4 வந்து உள்ளே கொண்டு போயிடலாம். ஓகே, ஸோ பி ஸ்கொயர் மைனஸ் 2bc ப்ளஸ் சி ஸ்கொயர் மைனஸ் இது 4 உள்ளே கொண்டு போனால் மைனஸ் 4ac minus into minus plus 4a square, next minus into minus plus 4bc, next minus into plus minus 4ab equal to 0 அப்படியே வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இப்போ வந்து லைக் டேர்ம் எல்லாம் அரேஞ்ச் பண்ண போகிறோம். எங்கே லைக் டேர்ம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இங்கே பிசி இருக்குது, இங்கேயும் பிசி இருக்குது. அப்போ இது ரெண்டு லைக் டேர்ம், வேறு எதுவுமே இல்லை லைக் டேர்ம், அவ்வளோதான். அப்போ அது ரெண்டுத்தையும் நம்ம ஆடோ சப்ராக்டோ பண்ண முடியும். அதுக்கு முன்னாடி மீதி இருக்கிறது எல்லாத்தையும் ஆர்டராக எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு 4a ஸ்கொயர் எழுதிக்கிறேன். அப்படியே எழுதுகிறேன், சைனெல்லாம் ஒன்றும் மாறாது, ஆர்டராக எழுதுகிறேன். ஏ ஸ்கொயர் அப்புறம் பி ஸ்கொயர் எழுதிக்கிறேன், அப்புறம் சி ஸ்கொயர் ஆர்டராக எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து ஏபி இருக்குது பாருங்கள், மைனஸ் 4ab எழுதுகிறேன். நெக்ஸ்ட்டு இந்த பிசி தான், இது ரெண்டும் நம்ம சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். மைனஸ் 2 ப்ளஸ் 4 பார்த்திங்கன்னா ப்ளஸ் 2 வரும். ஸோ ப்ளஸ் 2bc முடிஞ்சிருச்சா. அடுத்து மீதி இருக்கிறது இந்த மைனஸ் 4ac, அதையும் எழுதியாச்சு. ஒன்றும் இல்லை, ஆர்டராக அரேஞ்ச் பண்ணி எழுதியிருக்கேன், அவ்வளோதான். ஈக்குவல் டு 0. இப்போ இதை பார்த்தாலே தெரியுது நம்மளுக்கு இது ஒரு ஐடென்டிட்டி, அல்ஜிப்ரிக் ஐடென்டிட்டி ஃபார்முலா மாதிரி இருக்குது பாருங்கள். என்ன ஃபார்முலானா a plus b plus c the whole square is equal to a square plus b square plus b square, a square plus b square plus c square plus 2ab plus 2bc plus 2ca. ஸோ இந்த ஃபார்முலாவில் இருக்குது. இப்போது இது வந்து கொடுத்துட்டாங்க, இதுக்கு நம்ம எழுதணும், இதை வந்து கண்டுபிடிக்கணும். அதுக்கு a எது, b எது, c எதுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு முன்னாடி இதை பாருங்கள், ஏ ஸ்கொயராக இந்த ஃபார்முலா படி இதை மாற்றி எழுதணும். அப்படி டைரெக்டாக இங்கே ஏ ஸ்கொயர்னு எழுதணும். அப்போ இங்கே வந்து ஏக்கு மட்டும் தான் ஸ்கொயர் இருக்குது, இதுக்கும் ஸ்கொயர் வரணும்னா 4 ஸ்கொயர்னு போடக்கூடாது. எந்த ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணால் 4 வரும், அந்த மாதிரி போடணும். ஸோ 2 தான் வரும். அப்போ 2a தான் ஹோல் ஸ்கொயர். ஸோ ஏ ஸ்கொயர் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்மளுக்கு இதுலேருந்து என்ன தெரியுது, ஏ இருக்க இடத்துல 2a இருக்குது அப்படின்னு தெரியுது. இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம்ல, அதனால் நம்ம எழுதி வச்சுக்கலாம். அடுத்து பி ஸ்கொயர், பி ஸ்கொயர் கரெக்டாக தான் இருக்குது, அதனால் பி இருக்க இடத்துல பி அப்படின்னு போடுறேன். இந்த மைனஸ் என்னன்னு நான் அப்புறம் சொல்கிறேன். சி இருக்க இடத்துல சி ஸ்கொயர் கரெக்டாக தான் இருக்குது, அப்போ சி இருக்க இடத்துல சி. ஸோ ஃபார்முலாவில் இது வரைக்கும் நான் முடிச்சிட்டேன். மீதி இருக்கிறதும் சூட் ஆகணும். 2 இன்ட்டு ஏ இன்ட்டு பி. ஸோ இந்த ப்ளஸ் அப்படியே போட்டுக்கிறேன். 2 இன்ட்டு ஏக்கு பதிலாக என்னன்னு சொன்னேன், 2a, பிக்கு பதிலாக பின்னு சொன்னேன். ஸோ இந்த மைனஸ் இல்லை, இப்போ இருங்க சொல்கிறேன். பி போட்டாச்சு. இப்போ 2 இன்ட்டு 2a இன்ட்டு பி ப்ளஸ் பின்னு வச்சுக்கோங்க. இதை இப்போ இதை மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 4abன்னு வரணும். செக் பண்ணி பார்க்கலாம். 2 2s are 4, ab ப்ளஸ் 4ab தான் வருது. மைனஸ் 4abன்னு வரணும்னா ஒன்று நான் ஏக்கு மைனஸ் கொடுக்கணும், இல்லை பிக்கு மைனஸ் கொடுக்கணும். ஏதாவது ஒன்றுத்துக்கு மைனஸ் கொடுத்தா தான் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் வரும். நம்ம எப்போவுமே ஃபஸ்ட்டு டேர்முக்கு மைனஸ் கொடுக்க மாட்டோம் இல்லையா, அதனால் பிக்கு நான் மைனஸ் கொடுத்துக்கிறேன். அதனால் பிக்கு நான் இங்கே மைனஸ் கொடுக்குறேன், அதனால தான் இங்கே மைனஸ் வந்திருக்கு. புரியுதுங்களா? இப்போ இதை மல்டிப்ளை பண்ணி பார்த்தா நம்மளுக்கு மைனஸ் 4abன்னு கரெக்டாக வந்துடும். இது எல்லாம் சூட் ஆயிடுச்சு. 2ab முடிஞ்சிருச்சு. அடுத்து 2bcக்கு வாங்க. ஸோ இந்த ப்ளஸ் அப்படி இந்த ஃபார்முலாவை தான் நான் அப்படியே எழுதுகிறேன், இதை எழுதலை, சரிங்களா? ஸோ ப்ளஸ் 2 அப்படியே எழுதிக்கிறேன். பிக்கு பதிலாக மைனஸ் பின்னு எடுத்திருக்கோம், அதையும் எழுதிக்கிறேன். சிக்கு பதிலாக சின்னு எடுத்திருக்கோம், அதையும் எழுதிக்கிறேன். இங்கே மைனஸ் இல்லைன்னு வச்சுக்கோங்க. சிக்கு பதிலாக சி.
இப்போது 2 இன்ட்டு மைனஸ் பி இன்ட்டு சி இதை மல்டிப்ளை பண்ணி பார்த்தா நம்மளுக்கு என்ன வரணும் 2bc வரணும். கரெக்டாக வருதான்னு பார்க்கணும். 2 இன்ட்டு பி இன்ட்டு சி மைனஸ் 2bcன்னு வருது. ஆனால் எனக்கு ப்ளஸ் 2bc வரணும். அப்போது இங்கே இன்னொரு மைனஸ் சேர்ந்தாதான் ரெண்டு மைனஸும் மல்டிப்ளை பண்ணும்போது அங்கே ப்ளஸ்ஸாக மாறும் அப்படின்றதுனால நான் சிக்கு மைனஸ் கொடுத்துக்கிறேன். அதனால தான் இங்கே சிக்கு மைனஸ் வந்துச்சு. ஸோ சியோட வேல்யூ இப்போ மாறிடுச்சு மைனஸ் சி அப்படின்ட்டு. ஸோ இப்போ இதை மல்டிப்ளை பண்ணி பார்த்தா நம்மளுக்கு ப்ளஸ் 2bc வந்துடும். இதுவும் ஓகே ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 2c ஃபார்ம் எழுதணும். ஸோ ப்ளஸ் அப்படி போட்டுக்கிட்டேன், 2 அப்படியே போட்டுக்கிறேன். சி இருக்க இடத்துல வந்து என்ன இருக்குது, சி வந்து மைனஸ் சி இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள். ஏ இருக்க இடத்துல 2a. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு இது வரும். 2 2s are 4ac மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ். ஸோ 4ac. ஸோ ஃபார்முலா படி இருக்கிறது கரெக்டாக வந்ததுனால நம்ம என்ன போட்டுடலாம், a + b + c the whole square ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிடலாம். அப்போ ஏக்கு பதிலாக நம்ம என்ன போடணும் 2a, பிக்கு பதிலாக மைனஸ் பி, சிக்கு பதிலாக மைனஸ் சி த ஹோல் ஸ்கொயர் இதுவும் எழுதி வச்சுக்கோங்க. ஈக்குவல் டு 0 அப்படியே போட்டுக்கணும். ஸோ இப்போ இந்த ஃபார்முலா தான் இப்படி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சிம்பிளிஃபை பண்ண வேண்டியது தான். ஸோ 2a மைனஸ் பி மைனஸ் சி ஸ்கொயர் அந்த பக்கம் போனால் ஸ்கொயர் ரூட் ஆகுமா, அப்போ 0க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 0 தான், அதை விட்டுடலாம். ஸோ என்ன வந்திருக்கு நம்மளுக்கு இப்போ 2a மைனஸ் பி மைனஸ் சி இஸ் ஈக்குவல் டு 0. நான் என்ன பண்ணுறேன், இந்த மைனஸ் பியையும் மைனஸ் சியை அந்த பக்கம் கொண்டு போகிறேன். ஸோ அந்த பக்கம் போகும்போது ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஆகிடும். ஸோ நம்மளுக்கு என்ன வந்திருக்கு 2a இஸ் ஈக்குவல் டு பி ப்ளஸ் சி அப்படிங்கிற ஃபார்ம் வந்து நம்மளுக்கு வந்துருச்சு. இங்கே பாருங்கள் 2a இஸ் ஈக்குவல் டு சி ப்ளஸ் பி தான் வரணும். இல்லைன்னா அதாவது 2a இஸ் ஈக்குவல் டு பி ப்ளஸ் சினாலும் 2a இஸ் ஈக்குவல் டு சி ப்ளஸ் பினாலும் ஒன்று தான். ஸோ இது வந்ததுனால தேர்ஃபோர் நம்ம என்ன எழுதிடலாம், b, a, c are in arithmetic progression, hence proved. இந்த ஆர்டரை வந்து நீங்கள் மாற்றக்கூடாது. கொஷனில் வந்து b, a, c தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஆர்டர் படி வச்சா இப்படி தான் வரும். ஓகே, ஸோ அவ்வளோதான். இந்த சம் வந்து நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம் இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ஒரே ஃபார்முலா வச்சு தான் நம்ம இந்த ஃபுல் எக்ஸசைஸும் போட போகிறோம். ஓகே, ஸோ அவ்வளோதான். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு நல்லா கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம 4th சம் பார்க்க போகிறோம். இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா, இஃப் a and b are real, then show that the roots of the equation a minus b into x square minus 6 into a plus b into x minus 9 into a minus b is equal to 0 are real and unequal அப்படின்னு நம்மளை வந்து ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, இந்த ஈக்குவேஷனோட ரூட்ஸ் வந்து ஏ அண்ட் பின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம இந்த ஈக்குவேஷனோட ரூட்ஸ் வந்து ரியல் அண்ட் அன்ஈக்குவல் அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், திஸ் இஸ் டிஸ்கிரிமினன்ட் வேல்யூ, டெல்டா இஸ் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் 4ac. அந்த வேல்யூ வந்து ரியல் அண்ட் அன்ஈக்குவலாக இருக்கணும்னா நம்ம என்னன்னு ப்ரூவ் பண்ணோம், நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோவில் பார்த்துருக்கோம். இந்த எக்ஸசைஸோட கண்டினியூஸாக பார்க்குறவங்களுக்கு புரியும். இங்கே பாருங்கள். ஸோ ரியல் அண்ட் அன்ஈக்குவலாக இருக்கணும்னா டெல்டா வேல்யூ ஷுட் பி கிரேட்டர் தென் 0. 0 விட அதிகமாக இருக்கணும். தட் மீன்ஸ் பாசிட்டிவில் வரணும். ஸோ இந்த டிஸ்கிரிமினண்ட்டில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணால் வர ஆன்சர் வந்து பாசிட்டிவில் வரணும். ஸோ இப்போ நம்ம அதுதான் வந்து ப்ரூஃப் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்குற ஈக்குவேஷன் அப்படியே எழுதிடலாம். a minus b into x square minus 6 into a plus b into x minus 9 into a minus b is equal to 0. இப்போ இந்த ஈக்குவேஷன் வந்து நம்ம ஜென்ரல் ஈக்குவேஷனோட கம்பேர் பண்ணி ஏவோட வேல்யூ என்ன, பியோட வேல்யூ என்ன, சியோட வேல்யூ என்ன எழுதி வச்சுக்கணும். அப்போனா மட்டும்தான் நம்ம டிஸ்கிரிமினண்ட்டோட ஃபார்முலாவில் அப்ளை பண்ண முடியும். ஓகே, ஸோ இதை அப்படியே கம்பேர் பண்ணுங்கள். இதுதான் வேரியபிள் எக்ஸ் ஸ்கொயர், அதை விட்டுட்டு மீதி எல்லாத்தையுமே எழுதணும். ஸோ இதை விட்டுட்டு ஏக்கு பதிலாக a மைனஸ் பி, நெக்ஸ்ட் பிக்கு பதிலாக மைனஸ் 6 இன்ட்டு ஏ ப்ளஸ் பி, இந்த மைனஸை விட்டுறக்கூடாது. நெக்ஸ்ட்டு சிக்கு பதிலாக மைனஸ் 9 இன்ட்டு ஏ மைனஸ் பி. ஓகே, இப்போ நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும், டெல்டா இஸ் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் 4ac தான் வந்து நம்மளுடைய ஃபார்முலா. இப்போ இந்த ஃபார்முலாவில் இந்த வேல்யூஸ்லாம் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ பி ஸ்கொயர் அப்படின்னா என்னதுன்னா மைனஸ் 6 இன்ட்டு ஏ ப்ளஸ் பி, இதுக்கு பதிலாக நம்ம மைனஸ் 6 இன்ட்டு ஏ ப்ளஸ் பி போட்டாச்சு, த ஹோல் ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு மைனஸ் 4 இன்ட்டு ஏ இன்ட்டு சி. ஸோ மைனஸ் அப்படியே போட்டாச்சு. 4 இன்ட்டு ஏக்கு பதிலாக வந்து இந்த ஏ மைனஸ் பி இன்ட்டு இந்த சிக்கு பதிலாக வந்து மைனஸ் 9 இன்ட்டு ஏ மைனஸ் பி. இந்த வேல்யூஸை அப்படியே இந்த இடத்துல நம்ம சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ எப்பயும் போல் சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிட வேண்டியது தான்.
ஸோ இது மைனஸ் சிக்ஸ் இன்ட்டு ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர்னா இந்த ஸ்கொயர் வந்து மைனஸ் சிக்ஸ்க்கும் எடுக்கணும் ஏ ப்ளஸ் பிக்கும் எடுக்கணும். ஸோ இப்போ மைனஸ் சிக்ஸ் வந்து நம்ம ஸ்கொயர் பண்ணால் மைனஸ் சிக்ஸ் இன்ட்டு மைனஸ் சிக்ஸ் வந்து 36 ஆகிடும், ப்ளஸ் 36. இந்த ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு இப்போ இது ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணோம் நம்ம. ஸோ இது ஃபஸ்ட்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 4 இன்ட்டு மைனஸ் 9 வந்து ப்ளஸ் 36 ஆகிடும். ஏன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 4 9s are 36. நெக்ஸ்ட்டு ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி பார்த்தீங்கன்னா ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர். புரியுதுங்களா இந்த ஸ்டெப்பு? ஓகே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இப்போ 36 ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்குது. இப்போ இது ஒரு டேர்ம் இது ஒரு டேர்ம். இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துலேயும் 36 காமனாக இருக்கிறதுனால நம்ம 36 வெளியே எடுத்துடலாம். மீதி பார்த்தீங்கன்னா இந்த டேர்மில் ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கலாம். இந்த டேர்மில் ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர். இப்போ நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் இதோட ஃபார்முலாஸ் இங்கே அப்ளை பண்ண வேண்டியது தான். இல்லைனா நீங்கள் 36 காமனாக எடுக்காமல் கூட அப்ளை பண்ணலாம். பட் அகெயின் 36 உள்ள மல்டிப்ளை பண்ணால் ரொம்ப பெருசாக இருக்கும். அதனால் நம்ம இப்படி பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் அண்ட் ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா வந்து ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர். இதோட ஃபார்முலா வந்து ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர். இப்போ சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் வந்து 2a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab மைனஸ் 2ab கேன்சல் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் பி ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா 2b ஸ்கொயர். நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இதில் 2 வந்து காமனாக இருக்கு இல்லையா? ஸோ அதனால் 2 வெளியே எடுத்துக்கலாம். அப்போ 36 இன்ட்டு 2 வந்துடும். இன்ட்டு இந்த ஏ ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கலாம் ப்ளஸ் இந்த பி ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஸோ 36 இன்ட்டு 2 வந்து 72 ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். ஸோ இதுக்கப்புறம் நம்ம சிம்பிளிஃபை பண்ண முடியாது, இதோட அப்படியே வச்சுக்கலாம். ஸோ இந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா பாசிட்டிவில் தான் வந்திருக்கு, நெகட்டிவில் வரல. ஸோ இது பாசிட்டிவில் வந்ததுனால நம்ம என்ன சொல்லிடலாம்னா திஸ் இஸ் கிரேட்டர் தென் 0, 0 விட அதிகம். ஸோ நம்ம இதுதான் ப்ரூவ் பண்ண வேண்டியது. டெல்டா வந்து கிரேட்டர் தென் 0 தான் வரணும். அப்போனா தான் therefore the given equation has real and unequal roots ன்னு ப்ரூவ் பண்ணியாச்சு. hence proved. clear children? ஸோ இந்த சம் வந்து நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை ஃபிஃப்த்து சம் பார்க்க போகிறோம். இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா இஃப் த ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன் c square minus ab into x square minus 2 into a square minus bc into x plus b square minus ac is equal to 0 are real and equal அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அதாவது இந்த ஈக்குவேஷனோட ரூட்ஸ் வந்து ரியல் அண்ட் ஈக்குவல்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. ஓகே, ஸோ நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் ரியல் அண்ட் ஈக்குவல்னா டெல்டா ஈக்குவல் டு 0 அப்படின்னு அர்த்தம். ஸோ நம்ம இது ரியல் அண்ட் ஈக்குவல்னு கொடுத்ததுனால நம்ம வந்து ஃபஸ்ட்டே டெல்டா இஸ் ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கலாம். அதாவது டிஸ்கிரிமினன்ட் வேல்யூ பி ஸ்கொயர் மைனஸ் 4ac வந்து ஈக்குவல் டு 0. ஸோ அப்படி இருந்துச்சுன்னா ப்ரூவ் தட் எய்தர் a இஸ் ஈக்குவல் டு 0 ஆர் a கியூப் ப்ளஸ் பி கியூப் ப்ளஸ் சி கியூப் இஸ் ஈக்குவல் டு 3abc இப்படின்னு நம்ம வந்து ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன் எழுதிடலாம். ஏன்னா இந்த ஈக்குவேஷனோட ரூட்ஸ் தான் வந்து ரியல் அண்ட் ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன். ஸோ இதுலேருந்து நம்ம ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி இஸ் ஈக்குவல் டு 0வோட கம்பேர் பண்ணி ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ சியோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இப்போ ஏவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா சி ஸ்கொயர் மைனஸ் ஏபி, அதாவது இந்த வேரியபிள் எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் இதை விட்டுட்டு மீதி எல்லாத்தையுமே எழுதணும். ஸோ ஏக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா சி ஸ்கொயர் மைனஸ் ஏபின்னு இருக்குது. ஸோ அதை அப்படியே எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் பி பார்த்தீங்கன்னா மைனஸ் 2 இன்ட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் பிசி, மைனஸ் விட்டுறக்கூடாது. ஓகே, நெக்ஸ்ட் சி இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா பி ஸ்கொயர் மைனஸ் ஏசி எல்லாத்தையும் எழுதியாச்சு. இப்போது சின்ஸ் த ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் ஈக்குவல்னு சொன்னதுனால நம்ம டெல்டா இஸ் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் 4ac இஸ் ஈக்குவல் டு 0 இங்கே வச்சுக்கலாம். ஓகே, இப்போது நம்ம வந்து இங்கே நான் டெல்டா இஸ் ஈக்குவல் டு 0 இந்த பக்கம் போட்டிருக்கேன். நீங்கள் ஒன்றும் இல்லை, இதை எழுதிட்டு ஈக்குவல் டு 0 இங்கே கூட போட்டுக்கலாம், உங்கள் இஷ்டம். சரிங்களா? ஸோ நான் வந்து இங்கே போட்டிருக்கேன் 0 இஸ் ஈக்குவல் டு, ஏன்னா 0 நம்மளுக்கு தெரியும் ரியல் அண்ட் ஈக்குவலாக இருக்கிறதுனால. இப்போது இந்த வேல்யூஸ்லாம் எடுத்து இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். பி ஸ்கொயர் இருக்கா? இப்போ பிக்கு பதிலாக இதை தூக்கி அப்படியே போட்டுக்கணும். மைனஸ் 2 இன்ட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் பிசி த ஹோல் ஸ்கொயர் போட மறக்கக்கூடாது. நெக்ஸ்ட் இந்த மைனஸ் அப்படியே வச்சுக்கலாம். 4 இன்ட்டு ஏ இன்ட்டு சி. ஸோ 4 இன்ட்டு ஏ வந்து சி ஸ்கொயர் மைனஸ் ஏபி இன்ட்டு சி வந்து பி ஸ்கொயர் மைனஸ் ஏசி அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். இப்போ சிம்பிளிஃபிகேஷன்லாம் பண்ணிட வேண்டியது தான். ஸோ இந்த 0 அப்படியே போட்டுக்கிட்டே தான் இருக்கணும். இப்போ மைனஸ் 2க்கு ஸ்கொயர் எடுக்கணும், இதுக்கும் ஸ்கொயர் எடுக்கணும். மைனஸ் 2க்கு ஸ்கொயர் எடுத்தால் மைனஸ் 2 இன்ட்டு 2 வந்து ப்ளஸ் 4 ஆகிடும். அடுத்து ஏ ஸ்கொயர் மைனஸ் பிசி த ஹோல் ஸ்கொயர். நெக்ஸ்ட் இந்த மைனஸ் அப்படியே வச்சுக்கலாம். 4 இன்ட்டு சி ஸ்கொயர் மைனஸ் ஏபி பி ஸ்கொயர் மைனஸ் ஏசி அப்படியே வச்சுருக்கேன். புரியுதுங்களா? நெக்ஸ்ட் நம்ம இதை மல்டிப்ளை பண்ணுவோம், சொல்லித்தரேன். இப்போ அடுத்து இதில் ரெண்டுத்துலேயும் பார்த்தீங்கன்னா 4 காமனாக இருக்குது. இதுலேயும் 4, இது ஒரு டேர்ம் இது ஒரு டேர்ம். கரெக்டாக ஏன்னா மைனஸ் வந்திருக்கு. இது ஒரு டேர்ம் இது ஒரு டேர்ம்.
அப்போ இது ரெண்டுத்துலேயும் 4 இருக்கிறதுனால 4 காமனாக வெளியே எடுத்துடலாம். மீதி பார்த்தீங்கன்னா a ஸ்கொயர் மைனஸ் பிசி த ஹோல் ஸ்கொயர் அப்படியே இருக்கும், மீதி இதுவும் அப்படியே இருக்கும். இப்போ நம்ம அப்ளை பண்ண வேண்டிய ஃபார்முலாலாம் அப்ளை பண்ண வேண்டியது தான். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன ஆகும்னா இந்த 4 அந்த பக்கம் போகும்போது 0 ஆகிடும். ஏன்னா இந்த 4 வந்து மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, அந்த பக்கம் போனால் டிவைடில் போகும். ஸோ 0/4 வந்து 0 தான், அதனால் அப்படியே எடுத்தாச்சு அந்த 4. மீதி இருக்கிறது அப்படியே எழுதியாச்சு. இப்போ நம்ம ஃபார்முலா a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறோம், இங்கே உள்ள மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா வந்து a ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர். ஸோ இங்கே ஏக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா ஏவே தான் இருக்குது, பிக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா பிசி இருக்குது, மறந்துடக்கூடாது. ஸோ இப்போ இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஏக்கு பதிலாக ஏ ஸ்கொயர் இருக்குது, சாரி மறந்துட்டோம் பாருங்கள், ஏக்கு பதிலாக ஏ ஸ்கொயர் இருக்குது, பிக்கு பதிலாக பிசி இருக்குது. இது ரெண்டுத்தையும் தூக்கி இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு ஏ ஸ்கொயர், இந்த ஏக்கு பதிலாக இந்த ஏ ஸ்கொயர் அண்ட் ஆல்சோ ஃபார்முலாவில் ஒரு ஸ்கொயர் இருக்குது, அதுதான் இது. என்னடா 2 ஸ்கொயர் இருக்குதுன்னு பயந்துடாதீங்க. ஏக்கு பதிலாக அப்படியே இதை கம்பேர் பண்ணுங்கள், ஏக்கு பதிலாக ஏ ஸ்கொயர் இருக்குது, பிக்கு பதிலாக பிசி இருக்குது. அப்போது இந்த ஏக்கு பதிலாக ஏ ஸ்கொயர் எழுதிட்டு அதுக்கப்புறம் இந்த ஹோல் ஸ்கொயர் எழுதணும். நெக்ஸ்ட் இந்த மைனஸ் அப்படியே போட்டுக்கலாம். 2 இன்ட்டு ஏ வந்து ஏ ஸ்கொயர், பி வந்து பிசி, ப்ளஸ் பி ஸ்கொயர்னா பி வந்து பிசி. அப்போ பிசி தான் ஹோல் ஸ்கொயர்னு வரும். பிசி தான் ஹோல் ஸ்கொயர்னால் ஒன்றும் இல்லை, பி ஸ்கொயர் சி ஸ்கொயர், அதான் இங்கே எழுதியிருக்கேன். சரிங்களா? நெக்ஸ்ட் இந்த மைனஸ் அப்படியே போட்டுக்கலாம். இப்போ இதை மல்டிப்ளை பண்ண போகிறோம். சி ஸ்கொயரோட இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் சி ஸ்கொயர் பி ஸ்கொயர், நெக்ஸ்ட்டு சி ஸ்கொயரோட இதை மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் சி ஸ்கொயர், ஏசியை வந்து சி கியூப் ஏ அப்படின்னு கூட எழுதலாம். ஏன்னா இது ரெண்டும் சி தானே, அப்போ பவர் மல்டிப்ளை பண்ணால் சி கியூப்னு வரும். இங்கே நான் எழுதலை, நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் எழுதியிருக்கேன். சரிங்களா? இங்கே கூட நம்ம எழுதிக்கலாம், இதோட இது மல்டிப்ளை பண்ணும்போது சி ஸ்கொயரோ சியோ சி கியூப் ஆகிடும் ஏ, அப்படி கூட எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு இப்போ ஏபியோட மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் ஏபி இன்ட்டு ப்ளஸ் பி ஸ்கொயர் வந்து மைனஸ் ஏபி கியூப், ஏன்னா ஏ இதை மல்டிப்ளை பண்ணால் பி கியூப். நெக்ஸ்ட்டு இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் மைனஸ்னு மைனஸ் வந்து ப்ளஸ்ஸு ஏ ஸ்கொயர் பிசி, ஏபி இன்ட்டு பி, ஏசி வந்து ஏ இன்ட்டு ஏ ஸ்கொயர் பிசி. ஓகே, நெக்ஸ்ட்டு ஸோ மீதி நெக்ஸ்ட் பார்க்கலாம். இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணால் ஏ ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் வந்து ஏ பவர் 4, ஏன்னா 2 2s are 4. நெக்ஸ்ட்டு மைனஸ் 2a ஸ்கொயர் பிசி அப்படியே எழுதிக்கலாம், 2a ஸ்கொயர் பிசி. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் பி ஸ்கொயர் சி ஸ்கொயர். நெக்ஸ்ட் இந்த மைனஸ் அப்படியே எழுதிக்கலாம், அதாவது மைனஸ் வந்து நான் உள்ளே எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ ஒரு ப்ராக்கெட் ரிமூவ் பண்ணும்போது அதுக்கு முன்னாடி மைனஸ் இருந்தால் கேர்ஃபுல்லாக இருக்கணும். மைனஸை உள்ளே கொண்டு போகும்போது இங்கே உள்ளே இருக்கிற சைன் எல்லாம் சேஞ்ச் ஆகும். இது பாருங்கள் மைனஸாக ஆகிடுச்சா, இது வந்து ப்ளஸ்ஸாக ஆகிடும். நான் இங்கே மாற்றிட்டேன் பாருங்கள், சி ஸ்கொயரும் சியும் சி கியூப் ஆகிடுச்சு, அப்போ ஏசி கியூப்னு எழுதிட்டேன். நெக்ஸ்ட் இந்த மைனஸ் வந்து ப்ளஸ் ஆகிடுச்சு ஏபி கியூப். நெக்ஸ்ட் இந்த ப்ளஸ் வந்து மைனஸ் ஆகிடுச்சு ஏ ஸ்கொயர் பிசி. அப்படியே நான் சைனை வந்து உள்ளே கொண்டு போயிருக்கேன், மைனஸ் வந்து உள்ளே மல்டிப்ளை ஆகும்போது சைன் அப்படியே சேஞ்ச் ஆகுது. இப்போ லைக் டேர்ம்ஸ் எல்லாம் நம்ம அரேஞ்ச் பண்ண போகிறோம். எதெல்லாம் லைக் டேர்ம்ஸ்னு பாருங்கள். ஏ பவர் 4 எங்கேயுமே இல்லை, அப்போ அதை தூக்கி அப்படியே எழுதிக்கலாம், ஏ பவர் 4 முடிஞ்சிருச்சு. அடுத்து ஏ ஸ்கொயர் பிசி, வேறு எங்கேயாவது ஏ ஸ்கொயர் பிசி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா இங்கே இருக்குது பாருங்கள், ஏ ஸ்கொயர் பிசி ஏ ஸ்கொயர் பிசி. அப்போ இந்த ரெண்டு லைக் டேர்மும் சேரும் போது -2 -1ன்னு அர்த்தம் இது. அப்போ -3 ஏ ஸ்கொயர் பிசி இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள், புரியுதுங்களா? மீதி இருக்கிறதெல்லாம் அப்படியே எழுதிக்கலாம், ஏசி கியூப் ஏபி கியூப் அப்படியே எழுதியிருக்கேன். இது ரெண்டும் லைக் டேர்ம் தான், பி ஸ்கொயர் சி ஸ்கொயர் பி ஸ்கொயர் சி ஸ்கொயர். இது ப்ளஸ் இது மைனஸாக இருக்கிறதுனால இது கேன்சல் பண்ணிடலாம். இப்போ மீதி என்ன இருக்குன்னா அன்லைக் டேர்ம்லாம் ஃபஸ்ட்டு எழுதிட்டேன், ஏ பவர் 4 ஏசி கியூப் ஏபி கியூப் எழுதிட்டு அதுக்கப்புறம் இந்த ரெண்டு லைக் டேர்மையும் சிம்பிளிஃபை பண்ணி -2 -1 வந்து -3 ஏ ஸ்கொயர் பிசி அப்படின்னு எழுதியிருக்கேன். புரியுதுங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் எல்லாத்துலேயும் ஏ காமனாக இருக்குது, அதனால் ஏ வந்து வெளியே எடுத்திருக்கேன். ஏ வந்து எல்லாத்துலேயும் காமனாக இருக்குது, வெளியே எடுத்துட்டா இந்த டேர்ம் வந்து ஒரு ஏ வெளியே போயிடுச்சுன்னா இந்த டேர்ம் வந்து ஏ கியூப் ஆகிடும், ப்ளஸ் ஏ வெளியே போயிடுச்சு சி கியூப், ப்ளஸ் ஏ வெளியே போயிடுச்சு பி கியூப், மைனஸ் ஏ வெளியே போயிடுச்சு, ஸோ 3abc. அவ்வளோதான். இப்போது நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்குன்னா ஏ இன்ட்டு ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் ப்ளஸ் சி கியூப் மைனஸ் 3abc இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு கிடச்சிருக்கு. ஸோ இதில் நம்மளுக்கு என்ன தெரியும்னா இது ரெண்டு ஃபேக்டர், இது ஒரு ஃபேக்டர் இது ஒரு ஃபேக்டர். ஸோ ஏ ஈக்குவல் டு 0 ஒன்று கிடச்சிருக்கு, ஆர் ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் ப்ளஸ் சி கியூப் மைனஸ் 3abc இஸ் ஈக்குவல் டு 0. அவ்வளோதான். நம்ம இதுதான் ப்ரூஃப் பண்ண வேண்டியது கொஷனில், இதுதான் ப்ரூஃப் பண்ண வேண்டியதா. ஏ ஈக்குவல் டு 0 வந்துருச்சு. இதில் கொஷனில் வந்து ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் ப்ளஸ் சி கியூப் ஈக்குவல் டு 3abcன்னு கொடுத்துருக்காங்க. ஒன்றும் இல்லை, இந்த -3abc அந்த பக்கம் போனால் ப்ளஸ் 3abc ஆகிடும். ஸோ 0 ப்ளஸ் 3abc. ஸோ ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் ப்ளஸ் சி கியூப் இஸ் ஈக்குவல் டு 3abc, ஹென்ஸ் ப்ரூவ்ட். இதுதான் நம்ம வந்து ப்ரூவ் பண்ண வேண்டியது.
கிளியர்? ஸோ அவ்வளோதான். கண்டிப்பாக இந்த சம் வந்து நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். கூடவே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வரும், அதையும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் எக்ஸசைஸை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். Until then, bye students.